பல தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே கவலைப்படுறதால அவங்களே கேவலப்படுத்திப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்த போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் நடந்த மோதல் போக்கை நம்ம சொல்லலாம். இது இப்போ மட்டும் இல்ல, பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதத்துல பல்வேறு சர்ச்சைகளை இந்த போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்குதான் நம்ம சொல்லலாம். இதுல என்னன்னா, போக்குவரத்து துறையில பஸ் கண்டக்டர் அந்த காவல்துறை அந்த பஸ்ல பயணிக்கிற காவலர்கிட்ட சீட்டு அந்த பயணச்சீட்டு கேட்பதும் அவங்க கட்டமாட்டம் சொல்வதும் பல்வேறு வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதுல என்ன ஒரு புதுசுனா, காவல்துறையும் இப்ப அதிரடியில் இறங்கி அவங்க அந்த பல்வேறு போக்குவரத்து ஆளுங்களுக்கு அந்த பஸ்ஸுக்கு ஃபைன் போட்டதாகட்டும், அதுக்கப்புறம் நீங்க சீட் பெல்ட் போடல அதுக்கு ஃபைன் போடுறதாகட்டும், நீ சிக்னலை மதிக்கல அதுக்கு ஃபைன் போடுறதாகட்டும், இது மாதிரி பல்வேறு நகைச்சுவையான சம்பவங்கள்லாம் கடந்த ஒரு வாரமாவே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சமீபத்தில் அதான் நேற்று நினைக்கிறேன் அந்த வீடியோ, அதான் அந்த சண்டையில் ஈடுபட்ட அந்த கண்டக்டரும் காவல்துறையை சார்ந்த அந்த காவலரும் ரெண்டு பேரும் சமரசமா பேசி ஒரு நகைச்சுவையான ஒரு ட்ரோல் மெட்டீரியலா கூட அது ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு வீடியோவில் விட்டு ரெண்டு பேருக்கும் உண்டான சர்ச்சை முடிஞ்சிச்சு, இனிமேல் பஸ்ல நீங்க டிக்கெட் எடுக்காம நீங்க போகலாம், அதுக்கப்புறம் நீங்க என்னதான் ரூல்ஸ் மீறினாலும் நாங்க உங்களுக்கு ஃபைன் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் ரெண்டு பேரும் சமாதானம் போயிட்டாங்க. இதுல நடுவில் மாட்டிருந்த சாமானிய மக்கள் தான் கொஞ்ச நாள் என்டர்டைன்மெண்ட் அனுபவிச்சுட்டு நம்ம சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மு.க. ஸ்டாலின் அவருக்கு சட்டமன்றத்துல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. காவலர்கள் பஸ்ல பயணம் ஒரு சில கட்டண சலுகைகள் அறிவிச்சாரு. ஆனா இது வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு ஜீவோவும் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. அந்த ஜீவோ வெளியிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி சச்சரவுக்கெல்லாம் இடமே இல்லையே. எதுக்கு தேவையில்லாம நீங்க இது மாதிரியான சச்சரவுகளை இது மாதிரி கேலி கூத்தான ஒரு வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு நீங்களே எதுக்கு நீங்க அசிங்கப்படுத்திக்கணும்? சாதாரண ஒரு ஜீவோ தானே, ஏற்கனவே நீங்க சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டீங்க. அது ஒரு ஜீவோ பாஸ் பண்ணி நீங்க இது பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு அவசியமே இல்லையே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவங்க சண்டையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்படி என்ன விஷயம்னா, மின்சார கட்டணம். பாத்தீங்களா, எந்த அவ்வளோ உயர்வு மின்சார கட்டணத்துல இருக்கு, பொதுமக்களை அந்த அளவுக்கு பாதிக்கிற அளவுல இருக்கு. ஆனா அந்த விஷயம் எல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி தொடர்ச்சியாக இது சம்மந்தப்பட்ட மீம்ஸ் அதெல்லாமே முக்கால்வாசி பார்த்தா திமுக ஆதரவு சோசியல் மீடியாஸ் தான் இருக்கு. அது எல்லாமே தொடர்ச்சியா போட்டு அந்த விஷயத்த பேசக்கூடாம பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேப் மாதிரித்தானே முள்ள மாதிரித்தானேன்னு தெரியல இதெல்லாம். இப்போ இப்போ இவங்க இது பண்ணதால இப்போ போக்குவரத்து காவலர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எப்படினாலும் ரூல்ஸ் மீறிட்டு போங்க, நாங்க உங்களுக்கு ஃபைன் போட மாட்டோம். இந்த பக்கம் இவங்க நீங்க செய்வாங்க, உங்களுக்கு நீங்க பஸ்ல பயணிச்சாலும் நாங்க உங்களுக்கு டிக்கெட் வாங்க மாட்டோம். அவங்களுக்குள்ள முடிஞ்சிச்சானா, ஆனா பொதுமக்கள் தான் இதுல பார்த்து கோமாளி மாதிரி இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த அழகா சிம்பிளா ஒரு இது முடிச்சுட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் வெளியிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போடப்பட்ட ஃபைன் எல்லாமே நாங்க கேன்சல் பண்ணிடுறோம். எப்படி இதுக்கு நீங்க போடப்பட்ட ஃபைன் எல்லாமே நீங்க கேன்சல் பண்றாங்களாம். அப்படின்னா அவங்களாம் என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுல பொதுமக்கள் இந்த அன்றாடம் அந்த கூலி வேலைக்கு போயிட்டு, அந்த கொளுத்து வேலைக்கு கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு 500 700 சம்பாதிச்சுட்டு வருவான். அவனை ரோட்ல மடக்கி அதை எடு இதை எடு, ஹெல்மெட் போடல அதை போடல இதை போடலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காசை பிடுங்குறது. என்னைக்குதான் திருந்த போறீங்கன்னு தெரியல. இந்த போக்குவரத்து துறை வெர்சஸ் இந்த காவல்துறையோட மோதல் போக்குங்கிறது இந்த மின்சார கட்டணத்தை உயர்வை மறைப்பதற்காக, மழுங்கடிப்பதற்காக, இதை பத்தி யாருமே பேசக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட நாடகம் கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான் நம்ம தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி பல்வேறு சமூக ஊடகங்கள் பல்வேறு நபர்கள் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது மின்சார கட்டணத்தை மழுங்கடிப்பதற்கான ஒரு வேலைதான்ட்டு பார்ப்போம். இனிமேலாச்சு என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுது, மீண்டும் இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமான்னு தெரியல. நடக்கும்போது இதை பத்தி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.